கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம். அந்த அன்றைக்கி நிலைமையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் சிலிண்டர் ஓரளவுக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மாவுக்கு வந்து மற்ற பேஷண்ட்டுகள்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க. நான் எங்கள் அம்மாவால் அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்து அவங்களால நடக்க முடியல. யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். ஆனால் கோவிட் பேஷண்ட்டுனால நம்மளாலாம் கூட யாரும் இருக்க விட மாட்டேன்ட்டாங்க. நான் காணிமடத்துக்கு ஃபோன் பண்ணேன். காணிமடத்துக்கு ஃபோன் பண்ணி சாமிக்கு ஃபோன் பண்ணி, சாமி இந்த மாதிரி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க, ஆக்சிஜன்லாம் வச்சுருக்காங்க சாமி. ஒன்றும் பரவாயில்ல, நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம், அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள் ஆக்சிஜனில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்போ லீவ் போட்டு அங்கேயே ஊர்லேயே அந்த குடியாத்தூர்லேயே இருந்தேன். தொடர்ந்து யோகி ராம் சுரத்குமார் நாமம் தான் சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கும்